பிணம் என்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி. இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 7வது அத்தியாயத்தில் 1654 என்று நாம் சிந்திக்கின்றோம். நாடும் உறவும் கலந்து எங்கள் நந்தியை, நாடும் உறவும் கலந்து எங்கள் நந்தியை தேடுபவன் தேடி சிவபெருமான் என்று, தேடுவன் தேடி சிவபெருமான் என்று கூடுவன் கூடி குறை கதற்கே செல்ல, கூடுவன் கூடி குறை கதற்கே செல்ல வீடும் அளவும் விடுகின்றிலேனே, வீடும் அளவும் விடுகின்றிலேனே. சிவனை அடைவதற்கு எளிமையான வழி என்ன? அப்படிதான் அந்த பாடல்ல அவர் குறிப்பிடுறதா நம்ம உணரலாம். தேடல் இருக்கணும், உணர்வு இருக்கணும், உறுதி இருக்கணும்ன்றாரு. தேடல், இறைவனை வெறுமனவே தேடுவதால் பயனில்லை. சிந்தனையும் இறைவன் மேல் உள்ள அன்பும், அன்பும்னா இந்த இடத்துல பக்தி, சிந்தனைனா நம்ம அறிவு ஒன்றாக கலக்க வேண்டும். ஆழமான தேடுதல், குருவாகிய நந்தியை நாம் சிவனை உணர முடியும் அப்படின்றாங்க. அப்ப தேடுதல் உணர்வு பூர்வமாகவே இருத்தல், அதிலே உறுதியாக இருத்தல், இது வாழ்க்கையில எல்லா கோல் செட்டிங்க்கும் பயன்படும். நமக்கு ஒரு ஆன்ம சுவாசத்துல இறைவனை அடைவதற்கு ஒரு முக்கியமான 3 படிகள் கூட நம்ம சொல்லலாம். உணர்வு நிலையில் தேடும் பொழுது எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் சிவபெருமான் என்பதை ஃபர்ஸ்ட் நம்ம உணர வேண்டும். உணர்ந்து அவரோடு மனதால் இணைய வேண்டும். 3வது, திருவடியை பற்றிவிட்டால் அதோடு நிற்க கூடாது. முக்தி கிடைக்கும் வரை பற்றை தளரக்கூடாது. சுருக்கமா எப்படி சொல்லணும்? இறைவனை அறிவாலும் அன்பாலும் தேடி அவனது திருவடியை பற்றி கொண்டு முக்தி அடையும் வரை அந்த அருளை நழுவ விடாமல் காக்க வேண்டும். அப்ப தேடுதல், அது கூடவே கூடுதல், அப்புறம் விடாம பற்றுதல். இதற்கு உதாரணம் ஒரு கதை ஒன்று சொல்லலாம்னா, ஒரு காட்டுல குருவும் சீடனும் வாழ்ந்து வந்தாங்க. அப்ப சீடனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, தீராத ஆசை வந்துச்சு. இறைவனை காண்பது எப்படி, அவரோடு கலப்பது எப்படி? அப்ப குருவுக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த ஆசை கேட்கிறான் அவன். அப்ப குரு கேட்கிறாரு, குருகிட்ட திருப்பியும் கேட்கிறான், நான் பல நூல்கள் எல்லாம் படிச்சுட்டேன், காடு மேடெல்லாம் அலைஞ்சு பார்த்துட்டேன், ஆனா எனக்கு எங்கேயுமே சிவன்றது கிடைக்கலையே அப்படின்றாரு. அப்ப குரு சொல்றாரு, நீ எதை தேடுகிறாய் என்பது முக்கியம் அல்ல, எப்படி கலந்திருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் அப்படின்றாரு. இது இன்னும் என்ன புரிஞ்சுக்க முடியல அப்படின்றாப்புல சீடன். சரின்னு ஆற்றங்கரைக்கு கூட்டின்னு போறாரு. ஓடுகின்ற தண்ணியில இறங்குறாங்க. நீருக்குள்ள வேகமா அழுத்துறாரு. அவன் மூச்சு விட முடியாம திணறான். திருப்பியும் அழுத்துறாரு. ஒரு 2 நிமிடங்கள் கழித்து வேகமா மேல எழும்பினவன், என்ன குருவே இப்படிலாம் செய்யறீங்க அப்படின்னா, நீ நீருக்குள்ள இருக்கும்போது உனக்கு என்ன எண்ணம் இருந்தது? உன்னுடைய சொத்தை பத்தி இருந்ததா, படிச்ச நூல்களை பத்தி இருந்ததா? ஐயோ உயிர் பேச்சா போதும்னு ஒரே மூச்சு தாங்க, திருப்பி மூச்சு விட்டா போதும்னு இருந்தாங்க. அதே மாதிரிதான்
உன் அறிவால் இறைவனை நாடுவது மட்டும் போதாது. உன் உயிர் மூச்சு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நெருக்கமான உறவோடு அன்போடு கலந்து தேடினால் மட்டுமே அவனை உணர முடியும். அப்போ உணர்வதற்கே அவ்வளவு ஒரு எஃபெக்ட் போட வேண்டியிருக்கின்றது. அந்த உணர்வோடு தாகத்தோடு தியானம் செய்ய ஆரம்பித்தான். பேரொளி அவனுக்கு தெரிந்தது. அதை குருவிடம் ஓடி வந்து சொன்னான். எங்கும் இருப்பது அந்த சிவமே. என் மனம் அவரோடு கூடிவிட்டது. மனம் அமைதி அடைந்தது. இறைவனுக்கும் அவனுக்கும் இருந்த திரை விலகியது. இனி என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு குரு கேட்கிறார். அவன் சொல்றான், குழந்தை தன் தாயின் கையை பிடித்துக் கொண்டு இருப்பது போல நான் அந்த திருவடியை பற்றி கொண்டே இருப்பேன். உயிர் உடலை விட்டு பிரியும் வரை, முக்தி அடையும் வரை அப்படின்னாப்புல. அப்ப அறிவும், நம்ம அறிவு நினைக்கிறதெல்லாம் வேற விஷயம். இங்க அன்பும் ஒன்றாக கலந்து ஒருவன் மூச்சுக்காக தவிப்பது போல இறைவனுக்காக தவித்தால் சிவத்தோடு கூடலாம். ஒரு முறை பேரின்பத்தை உணர்ந்து விட்டால் இறுதி வரை விடாமல் பற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பாடலை நமக்கு அவர் உணர்த்துகின்ற விஷயங்கள். அப்ப தேடலும் உணர்வும் உறுதியும் இருக்குமானால் அவனை நாம் கண்டிப்பாக அடைய முடியும் என்று தளத்தை கௌரியம்மா அவர்களும் படிக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி ஐயா. மிக அருமை. நல்ல கதை. நீங்க சொன்ன விதம், அந்த பொறுமையா சொன்ன விதம் எல்லாமே அருமையா இருந்தது ஐயா. தேடுதல், கூடுதல், பற்றுதல், அந்த ஸ்டெப்ஸ் சொன்னது மிக அருமை ஐயா. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1654. நாடும் உறவும் கலந்தெங்கள் நந்தியை தேடுவன் தேடி சிவபெருமான் என்று கூடுவன் கூடி குறைகளர் கே செல்ல வீடுமளவும் விடுகின்றேனே. Translation: I will seek Nandi, absorbed in yearning and love. Seeking, I will join him as Lord Shiva. After seeking, I will not leave his dancing feet until he grants liberation. இருக்காங்க. நம்ம இந்த பாடல் பக்தி மார்க்கத்தில் எந்த மார்க்கத்தில் இருந்ததுனாலும் இந்த பாடலை பார்க்கலாம். நமக்கு சொல்ற எப்படி என்ன பண்ணா இறைவனை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த மார்க்கத்துல இருந்தும் நம்ம இதை யோசிச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு பாடலும் ஒன்று அறிவுரை மாதிரி இருக்கும், ஒன்று செய்முறை செஞ்சு பார்க்கணுங்கிற மாதிரி இருக்கும், ஒன்று தியான முறை வழி நடத்துகிற மாதிரி இருக்கும், இன்னொன்று இறைவனை தொழுகிற மாதிரி போற்றுதல் மாதிரி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பாடல் நம்ம செய்முறையாக செஞ்சு பார்க்குற அந்த ப்ராக்டிக்கலாக இருக்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நாடும் உறவும் கலந்தெங்கள் நந்தி. இந்த உலகம் உறவுன்னு சொல்றது இந்த உயிர்களாக பார்க்குறேன். நாடுன்னு சொல்றது இந்த உலகம் முழுக்க உயிர்கள் அனைத்திலும் கலந்திருக்கும் நந்தியை, கலந்திருக்கும் எங்கள் நந்தியை. அனைத்து உயிர்களையும் அவங்க தான் இருக்காங்க, அனைத்து இடத்துலையும் அவங்க தான் இருக்காங்க. உலகம் முழுக்க நிறைந்திருக்கிற எங்கள் நந்தியை, எங்கள் இறைவனை தேடுவன் தேடி சிவபெருமான் என்று. நமக்கு எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்கிறாரு, ஆனாலும் நம்ம தேடிக்கிட்டு தான் இருப்போம். எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறாரு, எல்லா உயிர்கள்லையும் இருக்கிறாரு. இருந்தாலும் அவரை தேடணும் நம்ம, சிவபெருமான் என்று. அப்ப நம்ம திருமுறள் சொல்றது நமக்குள்ள தேடுறதுன்னு, அந்த இடத்துக்கு வந்தோம்னா நம்ம உள்ள தேடுறதுன்றதையும் வச்சுக்கலாம். நம்ம எப்ப உள்ள திரும்புறோமோ அப்ப நமக்குள்ள தேட ஆரம்பிப்போம். அவர் தான் இறைவன். நமக்குள்ள என்ன உணரப்படுதோ அவர் தான் இறைவன்ற மாதிரி தான் நம்ம ஆரம்ப நிலையில தேடுவோம். இதயத்துக்குள்ள வச்சு நம்ம இறைவனை கொண்டு வர்றது. கூடுவன் கூடி குறைகளற்கே செல்ல. அவனோட திருவடி தான் அந்த வைப்ரேஷன், அவரோட ஃப்ரீக்குவன்சிக்கு நம்ம செல்றது, அந்த திருவடிக்கு செல்றது, அதோட கூடி நிற்கிறது. வீடும் அளவும் விடுகின்றேனே. நான் வீடு பேர் அடையிற வரைக்கும் நான் இந்த திருவடியை பற்றி கொண்டே தான் இருப்பேன், விட மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவரோட அனுபவத்தையும் நமக்கு அதை அறிவுரையாகவும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையும் சொல்றதா நான் பார்க்குறேன். இது எனக்கு ப்ராக்டிக்கலாக தான் பார்க்க தெரியுது. நான் அதை சொல்லலான்னு தான் நினைக்கிறேன்.
ஆம், ஆ, எப்படி இதை ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறது? தியான முறையில் எல்லாரும் தியானம் பண்ணுறவங்க இருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். புதுசா இருக்கிறவங்க இதையும் பண்ணி பார்க்கலாம் நீங்க உங்களோட இதுலயும். உங்களுக்கு நான் வேணா இத கடைசியா வேணா பண்றேன் நானு. உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இதோட பொருள் புரிஞ்சா போதும். பொருள்ல இருக்கிறது வந்து முதல்ல தேடணும். அப்புறம் நம்ம புடிக்கணும். ஐயா சொன்ன மாரி தான். அப்புறம் அத பற்றிக்கொண்டே இருக்கணும். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. நீங்க பேசினது கொஞ்சம் இடையில விட்டு விட்டு கேட்டுச்சு கௌரிமா. எனக்கு மாத்திரம் தானா இல்ல எல்லாருக்கும் அப்படிதான் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஏதோ தியான முறை சொன்னீங்க, அது அது சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பேசுறது கேக்குதா தெளிவா? நீங்க பேசுறது கேக்குதுங்கம்மா. தெரியல நான் பேசுனது விட்டு விட்டு கேக்குதான்னு. தியான முறை வந்து நான் அதுக்கப்புறம் டைம் இருந்தா நான் சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டேன். இது எனக்கு வந்து பிராக்டிகலா தான் இந்த பாடல் பார்க்குற மாரி இருக்கு. செயலா தான் தோணுது. அதனால நீங்க இதுக்கு பொருள் சொல்லிடுங்க. நான் அதுக்கப்புறம் டைம் இருந்தா சொல்றேன். தியாகராஜன் ஐயா வந்து அவங்களும் முடிச்சுட்டு டைம் இருந்தா பார்க்கலாம். நன்றிங்க. நன்றி. பகிர்ந்துக்கோங்க கௌரிமா. அப்பதான் எல்லாருக்கும் யாருக்கும் ஒருத்தருக்காகத்தான் அந்த செய்திகள் வருது. ஸோ அவங்களுக்கு அது கண்டிப்பா சென்றடையும். அதனால கண்டிப்பா நான் முடிச்ச உடனே பகிர்ந்துக்கோங்க, இல்லை நீங்க பகிர்ந்துக்கிறதுனாலும் பகிர்ந்துக்கலாம். தொடருங்கம்மா. நன்றிங்க. வந்து அழகு ரொம்ப அழகா குட்டிக்கதை சொல்லி முடிச்சுட்டாரு. வீடு மளவும் விடுகின்றேனே அப்படின்னு சொல்றாரு கடைசி வார்த்தையில. அது என்ன வீடு மளவும் விடுகின்றேனே அப்படின்னா, முக்தி வேண்டுதல் வரை நான் விட்டுடுறேன், முக்தி கிடைக்கும் வரை விட்டு விடுறேனே இல்லை. முக்தி கிடைக்கிற வரைக்கும் நான் உன்னை பிடிச்சுக்கிறேன், அது வரைக்கும் விட மாட்டேன், விடுகின்றேனே அப்படின்னா விடுவதில்லை அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இன்னொன்னு, முக்தி கூட வேண்டாம், அது இன்னொரு பார்வை. வீடு மளவும் விடுகின்றேனே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? எனக்கு எதுவுமே வேண்டாம், அந்த ஆசை கூட வேண்டாம். பற்றிலான்னு பற்றை பற்றுக அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு அந்த இது கூட இல்லை. நாடும் உறவும் கலந்து எங்கள் நந்தியை தேடுவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாடும் உறவும் அப்படின்னா நான் இருக்கிற இந்த இடம், இந்த ஞானம் வந்து என்ன, தவத்திலிருந்து அடுத்த நிலை. எதைய விட்டுட்டு போறது இல்லை, கூடவே கூட்டிட்டு போறதுதான். இருக்கிற இடத்துல இருந்து நன்மை செய்வது, இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஒரு ஒரு கட்டத்துல அதுதான் சொல்றாரு, மந்திரம் ஜிபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளால அந்த நொடியில அந்த இடத்துல நம்மளால நிற்க முடியும்னா, மந்திரத்தின் மூலமாக நாம் சென்றடையக்கூடிய ஒரு தன்மையை, ஸ்திதியை நம்மால் நினைத்த மாத்திரத்தில் அங்கே போய் நிற்க முடியும். அந்த மாதிரி அது. அப்ப நாடும் உறவும் கலந்து எங்கள் நந்தியை தேடுவன் அப்படின்றார். அப்போ எல்லா இடத்திலும் கலந்து நிற்கக்கூடிய நந்தியை நாம் வந்து எல்லா இடத்திலிருந்தும் அறிந்து கொள்வோம். ஆனா அப்ப அதனாலதான் சொல்றாரு தேடுவன், தேடி சிவபெருமான் என்று கூடுவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவனை தேடுறது மாத்திரம் இல்ல, அவனை கண்டு கொள்ளணும். அப்படிதான் பார்த்தாதான் நம்மளால சேர முடியும். அதனாலதான் சொல்றாரு சிவபெருமான் என்று கூடுவன். அப்போ அவர் தான். அப்போ இந்த இடத்துக்கு இன்னொரு பார்வையும் வைக்கலாம். நம்ம குருவை
எல்லா இடங்களிலும் கண்டுகொள்ளும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பகவான் சொல்வார், யாராவது நமக்கு கஷ்டம் கொடுத்தாங்க, இல்ல குடும்பத்துல யாராவது ஏதாவது பிரச்சனை நம்ம ஏதாவது சொன்னானா யாராவது வந்து சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் குருயா உனக்கு, அவங்கதான் குரு, உனக்கு நன்மை தீமைகளை சொல்லி தருகிறார்கள், அதனால அவங்கதான் குரு, அவங்க மேல கோவப்படக்கூடாது, அவங்கள வந்து நமஸ்கரித்து இத்தகைய பாடத்தை கற்றுக் கொடுத்தீர்கள்னா நீங்க நமஸ்கரிக்கணும், அவங்கதான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் குருவை கண்டுகொள்ளும் பொழுது, குருவை தேடும் பொழுது நம்மால் அந்த நந்தியம்பெருமானை நாட்டிலும் உறவிலும் நம்மால் கலந்து கொள்ள முடியும். அதாவது அங்கே இருக்கக்கூடிய அவனை நம்மால் கண்டு புரிந்து கொள்ள முடியும். அப்படி தேடி கண்டு கொள்ளும் பொழுது நம்ம வந்து அவனை கூட முடியும். அப்படி கூடி குழைகளற்கே செல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த திருவடி சேருதல் மட்டும்தான் அந்த 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 குறை கழற்கே சில கடல் அப்படின்னு வந்துட்டாலே இந்த இடத்துல நாதம் அப்படின்னு ஒரு குறிப்பு வந்துரும். நாதம்னா நாதமயமான. அப்போ இந்த இந்த இடத்துல வந்து எப்படி அந்த ஞானத்தில் திளைத்து நிலைத்து நிற்பது என்ன அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்கிறார். அது என்ன குறிப்பு அப்படின்னாக்க, குறை கழற்கே செல்ல, அதாவது அந்த நாதத்தில் ஒடுங்க. அப்ப அந்த திருவடி நாதத்தில் நாம் ஒடுங்க, என்ன வீடு மலமும் விடுகின்றேனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஒரே குறிக்கோள் தான் என்ன அப்படின்னா, அந்த நாதமயத்தில் கலந்து நிற்பது மட்டும்தானே தவிர எனக்கு முக்தி கூட அந்த இடத்துல பெருசே இல்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துரும். அது 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 அதுவும் ஒரு பை ப்ராடக்ட் தான். அப்ப நம்ம அது வேணும்னு நிக்கிறத விட இப்படி அவருடைய நாதத்தில் கலந்து நிற்பதே மிகச்சிறந்தது, அதுவே ஞானம். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த லயத்துல இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி பேசுறாரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். அவரை விடுவதே இல்லை, எதுவரை விடுவதே இல்லை, அந்த அந்த நாதமயத்தில் கலந்து கொள்வது வரை நான் விடுவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பதமுக்தி பரமுக்தி எல்லாத்தையும் விட எனக்கு மிகச்சிறந்தது என்ன அப்படின்னா அவருடைய அந்த திருவடி குறை கடலில் சேருதல் அப்படிங்கிறது மாத்திரம்தான். மிச்சதெல்லாம் பை ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமான மந்திரம். இதோட என்ன முடியுது அப்படின்னா அருளுடைமையில் ஞானம் முடிதல். அப்ப ஞானத்தினுடைய உச்ச வரம்பு என்ன அப்படின்னா நாதத்தில் திளைத்தல் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிராக்கெட் போட்டுக்கலாம். அப்பேற்பட்ட மந்திரத்தை உங்களோடு புத்திரக்கிடத்து இந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி எனக்கு பகிர்தலை முடிக்கிறதும் நான் கேட்பேன். நன்றிங்கம்மா. ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது கேட்க கேட்க. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய பாடல் இந்த மந்திரத்தை ஓதுறேன். நாடும் உறவும் கலந்து எங்கள், நாடும் உறவும் கலந்து எங்கள் நந்தியை தேடுவன், நாடும் உறவும் கலந்து எங்கள் நந்தியை தேடுவன், தேடி சிவபெருமான் என்று கூடுவன், தேடி சிவபெருமான் என்று கூடுவன், கூடி குறைகளற்கே செல்ல, கூடி குறைகளற்கே செல்ல, வீடும் அளவும் விடுகின்றிலேனே, வீடும் அளவும் விடுகின்றிலேனே, வீடும் அளவும் விடுகின்றிலேனே, நாடும் உறவும் கலந்தெங்கள் நந்தியை தேடுவன், தேடி சிவபெருமான் என்று கூடுவன், கூடி குறைகளற்கே செல்ல, வீடும் அளவும் விடுகின்றிலேனே. குருவே துணை, குருவே. இது அனுபவபூர்வமாக இந்த பக்தியையும் ஞானத்தையும்
ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த உலக வாழ்க்கையை நாம சிறப்பாக வாழணும், எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கணும், உலக இன்பங்கள் அத்தனையும் அனுபவிக்கணும், வாழ்க்கையை சிறப்பாக வாழணும். அதே மாதிரி உறவுகளோடையும் இணக்கங்காத்து வாழணும். உறவுகள்லாம் சரியில்லை, நட்புகள்லாம் சரியில்லை எல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரோடையும் இணக்கங்காத்து வாழணும். இதையெல்லாம் கடந்து போறதல்ல வாழ்வு, இணக்கங்காத்து வாழ்வது. அப்படியே இணக்கம் காற்று கொண்டு அதுல சிக்கி கொள்ளாம இறைவனை தேடணும். இந்த சமுதாய வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள் அங்கே சிவநிலையை நாடியே இருக்கணும். அப்ப அதற்கு வழிகாட்டக்கூடிய அந்த குருவை குடிச்சுக்கணும். குருவை தேடிக்கிட்டே இருக்கணும்ன்றதை விட குரு நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருக்கிறாரு. ஒரு வினாடி கூட நம்மள பெரிய நமக்குள்ள வரக்கூடிய கேள்வி சீடன்னு சொன்னா நமக்குள்ளாகவே வரக்கூடிய விளக்கங்கள் அத்தனையும் அந்த கேள்விக்கு உண்டான பதிலை கொடுக்கறது எது? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி தானே, அதுதானே குருவா இருந்து நமக்கு விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால தேடல் இல்லாம நம்ம கண்டடைய முடியாது, கேள்வி இல்லாம பதில் கிடைக்காது, பிரச்சனைகள் இல்லாம தீர்வு கிடைக்காது. அதனால இறைவனை நாடிக்கொண்டே இருக்கணும். ஒருத்தர் சொல்லுவாரு, தலையில குடம் வச்சு அந்த காலத்துல குடத்தை வச்சு தூக்கிட்டு போவாங்க, பிடிக்க கூட மாட்டாங்க, பேசிக்கிட்டே போவாங்க. அப்படி கை வீசி நடந்து போனாலும் அந்த ஞாபகம் அந்த குடத்து மேலேயே சிந்தனை இருக்கும். அதே மாதிரி உலகப்பற்றுதல்ல நாம ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் நம்மளுடைய ஞாபகம் அந்த இறை சிந்தனையிலேயே இருக்கணும், அந்த விலகாம பார்த்துக்கிறணும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய மைய கருத்து. அப்படி இருந்தாலும் அந்த அனுபவம் கிடைச்ச பிறகு அதை நான் விட மாட்டேன், அதுலேயே நிலைத்திருப்பேன். இதுதான் மெடிடேஷன் சொல்லக்கூடிய அந்த தியானம். ஒன்றை கண்டு அடைஞ்சிடுறோம், ஒரு குறிப்பை நமக்கு கொடுத்துறாங்க, அந்த ஒன்றிலேயே ஒன்றி 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 நின்று நம்ம அறிவை பழக்கி கொண்டே வரணும். அந்த நாளாக நாளாக நமக்கு அந்த விளக்கங்கள் நமது கருத்தாக அது புலப்பட ஆரம்பிச்சிடும். அந்த தெளிவு என்பது வர வேண்டும். அதனால முதல்ல இந்த அழகா சொன்னாங்க அம்மா, விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் சொல்றேன். நாடும் உறவும் கலந்தெங்கள் நந்தியை தேடுவன். இந்த உலக வாழ்க்கை இதைத்தான் நம்ம நாடிக்கிட்டு போடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாடுனாவே நம்ம உலகத்துல நம்ம தேவையானதை பூரா கொடுத்துக்கு, நாடுனா தான் அது நமக்கு கொடுக்கும். நாடு அதை நாடு, நாடாவிட்டால் ஏது வீடு அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல் இருக்கு. ஆனா இதுல ஆன்மீக கருத்தாகவும் எடுத்துக்கலாம். அப்ப நாட்டம் இல்லாம நாம எதையுமே கண்டடைப்போம். நாட்டம் என்பது விருப்பம், அப்ப நாட்டம் என்பது வேணும். அந்த நாட்டம் இல்லாம உலக மக்கள்லாம் அமைதியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நிறைவா இருக்கணும், எங்க குடும்பம் சிறப்படையணும், இப்படிங்கிற அந்த நாட்டம் இருக்கிறதுனாலதான் இந்த குடும்ப பந்தங்களோட நம்ம கலந்து வாழ்றோம், சகோதரத்துவத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப அந்த உறவு என்பது நாட்டம் இல்லாம அந்த உறவு வராது. இப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது, அதுதான் எல்லாரையும் இணைத்து வைக்கிறது. என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான் உறவுகளும் நட்புகளுமாக அதே ஆற்றல் தான் பரிணமித்து வந்திருக்கிறது என்ற கருத்துல ஞாபகத்தை வச்சுக்கணும். இந்த கருத்தை உணர்த்தின அன்பும் கருணையுமா இருந்து நமக்கு அந்த மெய்ப்பொருளை, அந்த உண்மை நிலைய, சகஜ நிலையை நமக்கு அறிவித்த அந்த குருவை நம்ம எப்பவுமே பிடிச்சுக்கணும். அந்த தேடல்ல தேடல்னா அந்த குரு என்ன சொல்லி இருக்காரோ அதை நாடி 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 அப்படியே தேடிக்கிட்டே இருக்கணும். உள்ள சர்ச் அப்படின்னு போட்டு அது ரீசர்ச்சும்பாங்க, அதாவது திரும்ப திரும்ப அதை தேடிக்கிட்டே இருக்கணும். சர்ச்சுங்கிறது உன்னை பிடிச்சிட்டோம், ரீசர்ச் மறுபடியும் அந்த ஆராய்ச்சி தொடர்ந்துகிட்டே இருக்கணும், அது விடாம இருக்கணும். அந்த ஆராய்ச்சிங்கிறது ஒரு முழுமை அடைகிற வரைக்கும் அந்த ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே ஒரு விளக்கங்கள் வரும், அதுவே முடிவானதல்ல, இதுவே நிறைவானதல்ல அப்படிங்கிற கருத்தா இருந்தோம்னா அது மேலும் மேலும் அது விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வெளிதான் தெய்வம், அறிவுதான் தெய்வம், அன்புதான் தெய்வம்னு ஏதாவது ஒரு கான்செப்ட்ல நம்ம எடுத்துக்கொண்டா கூட அது எப்படி தெய்வ நிலையாக இருக்குதுன்னு சிந்திக்க சிந்திக்க அது ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்தை நமக்கு எடுத்து கொடுத்து கொண்டேதான் இருக்கும். அதுதான் சொல்றாங்க, தேடி சிவன் பெருமான் என்று கூடுவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறைவன் தான் எல்லாமாகி வந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது தேடிக்கொண்டே இருக்கிறோம். தேடிக்கொண்ட பிறகு கூடுவன், எங்கே கூடுறது? அதே கருத்துல இருக்கக்கூடிய சத்சங்கத்துலதான் கூடணும். இன்னைக்கு ஆன்ம சுவாசம் அந்த திருமந்திரத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆன்மாவை உயர்வடைய வைக்கிறதுக்கு, உய்விக்கிறவருக்கு தேடுறவங்க எல்லாருக்கும் இது ஒரு களமாக இருக்குது. இங்க கலந்து நம்ம எல்லாரும் பேசுறோம். அப்ப கூடுவன் என்று சொல்லும் போது சிவபெருமானை பத்தி
என்று, அதாவது இறைவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற அந்த தளத்துல நம்ம கூடும்போது கடைசியில என்ன தோணுது நமக்கு? ஓ, இப்படித்தான் இறைவனுடைய நிலை இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம உணர்வுக்கு வருது. அது வெளியில இருந்து யாரும் சொல்லி கொடுக்க முடியாது, அது உள்ளுணர்வாக வரும். அப்படி வரும்போது அந்த உணர்வோட நம்ம ஒத்து போறோம்னா அதோட ஒன்றி இருத்தல் என்று, அதுதான் எல்லாமா இருக்குது அப்படிங்கிற அளவுல அதோட கலந்திருத்தல், நிலைத்திருத்தல் அப்படிங்கும்போது அந்த நிலை பொருள்ல இருந்துதான் எல்லாமே தொடங்கியது. இப்ப கடல்ல இருந்துதான் அலை வருது, அலை வந்த பிறகு சத்தம் வருது. அப்ப அந்த இயக்கத்துக்கு வருது, நிலைப்பொருளாக இருக்கிற ஒண்ணுல இருந்து இயக்க நிலைக்கு வருது. அதனாலதான் இறைவன் ஆடுறான், திருவிளையாடல் அப்படின்னு. ஆடல் காணீரோ திருவிளையாடல் காணீரோன்னு பாடுறாங்கன்னா அது இறைநிலைக்குள்ள இருந்துதான் எழுச்சி வரும்போது அங்கே குறைகளல், அப்ப ஒளி எழுப்பக்கூடிய அளவுல ஒரு அலை உண்டாகுது. அந்த நுட்பமான அலையை நம்ம காது கொடுத்து கூட கேட்க முடியாது, அது உள்ளுணர்வாகத்தான் அந்த அருட்பேராற்றோடைய அன்பு குரல் நாம கேட்க முடியும். அது ஒரு அருள் தன்மை, அந்த அருளியது இறைவனுக்குள்ள இருந்து அருளப்பட்டது, அதுல இருந்துதான் அந்த ஒரு தன்மை நமக்கு வெளிப்படுது. அது நமக்குள்ளேயும் அது புலப்படுது. அந்த அருளினுடைய அந்த அன்பு, அந்த வேட்கை தான் நமக்குள்ள புலப்பட ஆரம்பிக்குது. இப்ப குறைகளல் என்பது அந்த ஒளிகளை எழுப்பக்கூடிய திருவடி என்று சொல்றோம் இல்லையா? எல்லாத்துக்கும் அடித்தளமாக எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கின்ற அந்த தாள், அதுதான் அடி. எழுதுறதுக்கு பேப்பர் எப்படி அடியா இருக்குதோ அந்த பேப்பருக்கு நம்ம தமிழ் மொழியில தாள் என்றுதான் சொல்லுவோம். அதனால எல்லா இயக்கங்களுக்கும் அடித்தளமாக இருக்கிறது திருவடி, அது அந்த தாள் என்பது. அந்த தாள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். குறைகளல் என்பது பேஸ் தான், அந்த திருவடியை குறிக்கக்கூடிய வார்த்தை. இவ்வாறு அந்த திருவடியை நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட முடியல, அது பிடித்து கொண்டு அதை பற்றி மேலும் 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 அந்த அனுபவம் நமக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கணும். அந்த அனுபவம் என்பது உலக விஷயங்களை தெரியும் போது அது அனுபவம் என்று சொல்றோம், அது இறைவனுடைய அனுபவத்தை அனுபூதி என்று சொல்வார்கள். அப்ப கருத்துக்கு எட்டாத சில விஷயங்கள் இருக்குது, ஆனா அது கருத்தோட அந்த கருத்துக்கு ஒரு உருவம் கொடுத்து நம்ம கவனிக்கணும். அதுதான் கான்செப்ட் என்று சொல்வார்கள், கருத்துக்கு உருவம் கொடுத்து பார்க்கறது. அந்த கான்செப்ட் அப்படின்னா கருத்துருவம் அப்படின்றது. கற்பனை செய்து பார்த்தாலும் அதை அனுமானம் பண்ணி பார்த்தாலும் ஊமை சொல்லி விளக்க முடியாது, அது உருவகப்படுத்தி பார்த்தாலும் அது அப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. நேத்து கூட மேகத்தை பத்தி சொன்னாங்க, அந்த மேகம் தடிந்து எழிலி, அந்த எழிலிங்கிற மேகம் எப்படி எப்படிலாம் நமக்கு காட்சிக்கு வரும் பாருங்க. ஆனா அது நீரினால் அதாவது அந்த தண்ணீர்ல இருந்து அப்படியே ஆவியாகி அந்த மேகம் தூய்மைப்படுத்தப்பட்ட பிறகு மீண்டும் அந்த குளிர்ந்து மழை நீராக பொழியுது, மீண்டும் அது கடலுக்கு போய் சேருது, அது ஒரு சுழற்சியாக இருக்கிறது. அதுபோல இறைவனும் தனக்குள்ள எழுந்த அந்த அத்தனை சக்தியும் ஆற்றலும் இயங்குது, மீண்டும் அதுக்குள்ளேயே முடியுது. அதனாலதான் எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கிருந்தே கொடுக்கப்பட்டது, அங்கேயே கொடுக்கப்பட்டதுன்னு. அப்ப எங்கே ஒரு கடல்ல ஒரு அலை எழும்போது மீண்டும் அந்த கடல்லே சங்கமம் ஆவது போல, அந்த மழை நீராக பொழிந்து ஆறு போய் கடல்ல சங்கமம் ஆவது போல எங்கே தொடங்குதோ அங்கேயேதான் போய்கிட்டு இருக்கிறோம். அதனால வீடும் அளவும் விடுகின்றேனே, அப்ப வீடு பேரு என்று சொல்லக்கூடிய அந்த முழுமை நிலையை அடைந்த பிறகும் அதை விடமாற்றோம். ஏன்னா அதுதான் நிலை பொருள், அதுதான் நித்திய பொருள், அதுல இருந்துதான் எல்லா இயக்கமும் வந்தது. இந்த உலகம் ஜீவன்கள் அத்தனை அதுலதான் இயங்குது, அதுலதான் இருக்குது, அதிலேயேதான் நிறைவு பெறவும் போகுது என்ற அளவுல அந்த சிந்தனையை நாம் உயர்த்தும் போது ஒரு சிறப்பாக அமையும் நம்மளுடைய வாழ்வு என்பது. நாடும் உறவும் கலந்தெங்கள் நந்தியை தேடுவன், தேடி சிவபெருமான் என்று கூடுவன், கூடி குறைகளற்கே செல்ல வீடும் அளவும் விடுகின்றேனே. அப்படி இறைவனுடைய திருவடியை புடிச்சுக்கிட்ட பிறகு மார்க்கண்டேயன் எப்படி அணைத்துக் கொண்டாரோ அதுபோல நாம் அப்படியே அணைத்துக் கொள்ளும் போது அவர் நம்மை அணைத்துக் கொள்வார். நாம அணைத்துக் கொள்வது வேற, அவனுடைய அந்த அரவணைப்பு அது நமக்கு வேண்டும். அப்ப பரமாத்மாவுடைய அந்த அரவணைப்பு நமக்கு வந்துருச்சுன்னா நாம முதல்ல அணைக்கிறோம், அதுவும் அணைத்துக் கொள்ளும். நமக்குள்ள இறைவன் இருக்கிறான்னு நினைக்கிறோம், அவன் நினைப்பான் நமக்குள்ளதான் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இறைவனுக்குள்ளதான் நாம இருக்கிறோன்ற அந்த கருத்தை உயரணும். நமக்குள்ள இறைவன் இருக்கிறான்னு முதல்ல ஆரம்ப கட்டத்துல நாம நினைத்தாலும் இறைவனுக்குள்ளதான் நாம இருக்கிறோம், அப்பாவுடைய பாதுகாப்புலதான் இருக்கிறோன்ற நினைவு இருந்துச்சுன்னா எவ்வளவு தைரியம், எவ்வளவு உற்சாகம், எவ்வளவு மன மகிழ்ச்சி நமக்கு வரும் பாருங்க. அந்த உற்சாகமும் மன மகிழ்ச்சியோட ஆற்றலோட வாழ்வோம் என்று கூறி நல்லதொரு சிந்தனையை செவிமடுக்க காரணமாக இருந்த தாத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் பணிவன்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.
மிக்க நன்றிங்க ஐயா. மிக அருமை. ரொம்ப சிறப்பான விளக்கம் குடுத்தீங்க. ஓதுதலும் ரொம்ப அருமையா இருக்குங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. ம். நான் சொல்லணும்னு நெனச்சது வந்து இது மட்டும் நான் சொல்லிடுறேன். இல்ல தேடுறதுன்னு சொல்றாங்க இல்லையா? இறைவன் நமக்குள்ள தேடுறது எங்க தேடுறது? தேடுவன் தேடி தான் நம்ம சிவபெருமான்றது. அது தேடுறது எங்க அப்படிங்கிறது எப்படி தேடுறது அப்படின்னா, நமக்குள்ள அம் அம் அறியாமை வந்து முன்னாடி நிக்குது இல்லையா? இப்ப ஐயா சொன்ன மாரி அந்த அ தாள்ல தான் அந்த எழுத்துக்கள் தான் இப்ப இருக்கு. நம்ம எழுத்துக்கள்லயே இருக்கோம். அதுக்கு பின்னாடி போறது தான் இறைவன பிடிக்கிறதுங்கிறது. அப்ப நம்ம மனம்ன்றது பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அது தெரியல. அது அமைதியாயிடுச்சுன்னா நமக்கு தெரியும்னு சொல்றோம். ஆனா அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அம் நான் என்ற உணர்வு இருக்கு இல்லையா? உங்களோட நானுன்றது யாரு அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஒரு பூவ பார்க்குறீங்க. ஏதோ உங்களுக்கு முன்னாடி இருக்க ஒரு விஷயத்த பார்க்குறீங்க. அத பார்க்கும்போது அது உடனே நமக்கு தோணுது இல்லையா? இது ஒரு செடிய பார்க்குறீங்க. உங்க முன்னாடி ஒரு செடி தான் இருக்குன்னா, அந்த செடி வந்து அம் அ அ எப்படி இருக்கு? அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணங்கள்லாம் தோண ஆரம்பிக்குது. இல்ல அந்த எண்ணம் இல்லாம நீங்க அந்த செடிய பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? எண்ணமே இல்லாம வெறும் தான் அந்த செடிய பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த பார்வையோடயே நீங்க உள்ள திரும்பிட்டீங்கன்னா, உள்ள அந்த பார்வைய வச்சுட்டு கண்ண மூடி உள்ள திரும்பிட்டீங்கன்னா, அந்த நான் என்ற உணர்வு இருக்கு இல்லையா? நான் யாரு அப்படின்ற உணர்வுல நிக்கும். ஏன்னா எண்ணம் இல்லாம இருக்கும்போதே அந்த நான் என்ற உணர்வு தான் இருக்கும். இப்ப இந்த விழிப்புணர்வுங்கிறதே என்னன்னா, அ இப்ப திருமூலர் வந்து கூடு விட்டு கூடு பாய்ஞ்சு மூலன் இதுக்கு போனாரு இல்லையா? அதே மாதிரி இப்போ உங்களுக்குள்ள திருமூலர் வந்துட்டாருன்னு நீங்க நெனச்சு பார்த்தீங்கன்னா, அவர் எங்கேருந்து நெனச்சு பார்ப்பீங்க? எங்க இருக்காருன்னு நீங்க நெனைப்பீங்க? உங்க உங்க உடம்புக்குள்ள திருமூலர் வந்துட்டாருன்னு நெனைக்கிறீங்க. அப்ப அவர் எங்க இருப்பாரு? அவரோட நீங்க பார்க்குற பார்வையில இருப்பார் இல்லையா? அந்த நான் என்ற இடத்துல வந்து உட்கார்ந்துருவாரு. நீங்க பார்க்குற பார்வையில திருமூலரோட பார்வை இருக்கும். உங்களோட விழிப்பு உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க விழிப்பா இருக்கிறீங்க, இந்த உலகத்த பார்க்குறீங்கன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல திருமூலரோட பார்வை வந்து இருக்கிற மாரி இருக்கும் இல்லையா? அந்த நான் எங்க இருக்கோ, அந்த இடத்துல வந்து தான் நம்ம அ கவனத்த வைக்கிறோம். அங்க தான் அத நம்ம திருவடிய புடிக்கிறதுக்கான இடம் வந்து அந்த இடம் தான். அதுல கூடுவன் கூடின்னு இருக்கு இல்லையா? நம்ம அதையே புடிச்சுக்கிட்டே இருக்க இருக்க அந்த திருவடிய வந்து நம்ம சேர முடியும். கிருத்திகா அம்மா கூட அன்னைக்கு சொன்னாங்க. அந்த சூரியன் உதிக்கிற மாதிரி அந்த ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு அந்த ஸ்பேஸ் ஒண்ணு வரும். அந்த இடத்துக்கு நம்ம போவோம். அந்த திருவடிக்கு நம்ம போவோம். அ அ அதுதான் அது எங்க இருக்குன்னா, தேடுறது எங்க தேடணும்னா, அந்த நான் என்ற இடத்துல தான். நமக்குள்ள இறைவன் இருக்கிறாருன்னா, அவர் நானாக தான் இருக்கிறாரு. நம்ம அந்த மனம், அந்த அறியாமை, அந்த நம்ம ஒரு இப்ப கௌரின்ற ஒரு அறியாமை தான் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கு. மனமும், உடலும் ஒரு அறியாமை தான் பேசிட்டு இருக்கு. நடராஜர் உருவம் இருக்காரு இல்லையா? நடராஜர் கீழ நம்ம முயலகன போட்டு அவரு கால்ல மிதிச்சுட்டு அவர் எப்படி பெருசா அப்படியே தாண்டவம் ஆடுறாரு. அந்த நிலை தான் இப்ப வந்து இப்ப அந்த முயலகன் இருக்க இடத்துல நான் இருக்கிறேன். அந்த மாதிரி என்னோட அறியாமைன்னா என்னது? நான் உடலும் இந்த மனமும்ங்கிறது தான் அறியாமை இல்லையா? நானுங்கிறதும் அறியாமை. இதுதான் நான் அப்படிங்கிறதும் அறியாமை. இப்ப என்னையே அவர் கால்ல கீழ போட்டுட்டு, அவர் வந்து பெருசா இங்க வந்து தாண்டவம் ஆடுறாரு. அப்படின்னா எப்படி இருக்கும்? நானுன்ற இடத்துலயே நான் இருக்க மாட்டேன் இல்லையா? அப்ப நானுன்ற இடத்துல தான் அந்த இறைவன் வந்து அ பிரகாசமாக வராங்க. அந்த அந்த இடம் தான் நம்ம வந்து அந்த பிரகாசத்த வந்து புடிச்சுக்கிட்டு இருக்கிற மாரியான உணர்வு தான். இத அ இந்த இந்த பாதையில இருக்கிறவங்களுக்கு இது உதவியாக இருக்கும். கொஞ்சம் நீங்க யோசிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களா இருக்குன்றதுக்காக சொல்லணும்னு நெனச்சேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. வேற மிக்க நன்றிமா, மிக்க நன்றி. இன்னைக்கு நிறைய தொகுத்து சொன்னீங்க. அதுல விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அந்த விழிப்புணர்வுனா விழிச்சுக்கிட்டு இருக்கிறது, இப்ப கண்களை விழிச்சுக்கிட்டு இருக்கிறது விழிப்புணர்வு அல்ல. அதாவது ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலுக்கு ஒரு விளைவு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். எல்லாருமே தெரியும். இப்ப நான் கையை தட்டுனா சத்தம் வருங்கிறது தெரியும். அப்போ ஒரு செயல் இருந்தால் அந்த செயலுக்கு தக்க விளைவு வருங்கிறது தெரியும். அந்த விளைவு நன்மையாகவோ தீமையாகவோ நமக்கு உணர்வுக்கு வரும். அப்ப நன்மை தரத்தக்க வகையில ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குன்னா அந்த அனுபவத்தை நம்ம தக்க வச்சுக்கணும். அப்ப அது போன்ற அந்த அனுபவம் எப்பொழுது நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விஷயங்களை நம்ம நாடி தேடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து அந்த விழிப்புணர்வோடு இருக்கும் போதுதான் ஏற்கனவே பெற்ற அனுபவங்கள், இதை செய்தோம் இன்ன விளைவு கிடைத்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த விளைவை கணித்து செய்யக்கூடியதுதான் அந்த விழிப்புணர்வோட அடிப்படையே. அதாவது விளைவு என்ன, நன்மையா தீமையா, அது நன்மை தரத்தக்க வகையில அந்த செயலை செய்யணும் அப்படின்னு அந்த அவேர்னஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த விழிப்புணர்வு என்பது அவசியம். ஒரு சாதாரண ஒரு பூவை பார்க்கும்போது கூட தொடர்ந்து 8 செகண்ட் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மனம் வந்து லயமாகணும்.
இப்ப கண்ணு வந்து பூவை பார்த்தா கூட அந்த ஒரு 8 செகண்ட் அந்த கண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மனமும் அதனோட லயமாகணும். அதுக்கு குறைந்தது ஒரு 8 செகண்டாவது அந்த காலம் எடுத்துக்கொள்ளும்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து அது பூ, அது என்ன வகையான பூ அப்படிங்கிற மாதிரி மூளை செல்ல பதிவாகி அது ஏற்கனவே அந்த பூவை பார்த்திருந்தோம்னா அதை எடுத்து காட்டும். இல்லைனாலும் ஏற்கனவே இல்லைனாலும் இது ஒரு வித்தியாசமான பூவா இருக்கே, ஏற்கனவே பார்த்த பூவுக்கு இந்த பூவுக்கு வித்தியாசமா இருக்கேன்னு ஒரு ஊமைன்ற அளவுல ஒத்து பார்க்க ஆரம்பிக்குது. இது போல இருக்குமோ அது போல இருக்குமோன்னு அது ஒத்து பார்க்கும். அப்புறம் அதுவா வந்து ஒரு உருவகப்படுத்தி அதை வச்சுக்கும். உவமை உருவகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உவமேயம் என்று சொல்வார்கள். அதை வந்து நம்ம அது ஓமேயம்ன்றது அதை விளக்கவே முடியாது. அது உருவமில்லாத ஒன்று. அந்த உருவமில்லாத ஒன்றை ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. கருத்துக்கு உருவம் கொடுத்துதான் நம்ம அனுமானிச்சு வைக்க முடியும். அதனால சர்ச் அப்படின்னு சொல்றோம். தேடல், தேடல்னா சர்ச் தான் ஆங்கிலத்துல. அப்ப தேடி ஒன்ன பெறுறோம்னா ரிசர்ச் என்று சொல்வார்கள். அது ஆராய்ச்சின்னு வந்துருது. அந்த தேடலே எப்படி ஆகணும், அடுத்து ஆராய்ச்சிக்கு போகணும். நான் தேடுறேன்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், தேடல்லே இருக்க வேண்டியதுதான். அதாவது சாப்பிடுறதுக்கு ஒரு இடத்துல நின்றோம்னா புல் இருக்குன்னா அதை முழுமையாக சாப்பிடணும். நுனிப்புல்ல மட்டும் மேய்ஞ்சுக்கிட்டே போனா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் இன்னைக்கு நம்ம ஒரு ஆன்மீக அமைப்புல இருக்குங்கன்னா முழுமையாக அந்த பயிற்சிகளை கத்துக்கொண்டு ஆழ்ந்து செல்லணும். அதை விட்டுட்டு மேல இங்க என்ன சொல்லி தர்றாங்க, அங்க என்ன சொல்லி தர்றாங்க, அதுல என்ன சொல்லி தர்றாங்கன்னு இங்க எங்கேயுமே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து சாதாரணமா ஒரு வழக்குல வந்து நுனிப்புல் மேய்கிறது அப்படிம்பாங்க. எப்பவுமே வந்து ஆழ்ந்து நம்ம போனாதான் எதையுமே நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். எந்த இடத்துல போனாலும் சரிதான், அதுலயே புடிச்சுக்கணும். அந்த குருவை புடிச்சுக்கணும். அவங்க சொல்றது உண்மையை உணராம யாருமே எடுத்து சொல்ல வரமாட்டாங்க. அப்ப எடுத்து சொல்றவங்களுடைய அந்த தாளை புடிச்சுக்கணும். அவங்க எந்த வகையில அவங்க உணர்ந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப தேடல் என்பது சர்ச், அது ஆராய்ச்சி என்பது ரிசர்ச். அப்ப நம்ம ரீசர்ச் அப்படிங்கிற அளவுல ஆராய்ச்சியோட விழிப்போட இருக்கணும். அந்த விழிப்புணர்வும் அந்த ஆராய்ச்சி இருந்துச்சுன்னா அந்த எண்ணம் வந்து எப்பவுமே சிறப்பு நிலை அடையும். எண்ணம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்குது. நினப்பு இல்லாம வாழ்க்கையில நாம எந்த உயர்வையுமே அடைய முடியாது. அப்ப எண்ணம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. எண்ணம் என்பது இயற்கையினுடைய வெளிப்பாடு. அதாவது மனதோட ஒரு சிறப்பு இயக்கம் தான். அதனால நான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போதுதான் எல்லாமே நம்ம விளக்கத்துக்கு வருது. அதனால நான் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டு சிந்திச்சு பாருங்கன்னு ரமண மகர்ஷி கொடுத்தாரு. அப்ப நான் என்ற தத்துவமே நாமாயுள்ளோம் என்று வேதாத்திரி மகர்ஷியும் கொடுத்திருக்காரு. நாமாக இருப்பதும் அந்த நான் என்ற தத்துவம் தான். இந்த உண்மைகளை எல்லாம் மேன்மைகளை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் யாருன்னா நமக்குள்ள அறிவாக இருக்கக்கூடிய இறைவன் தான் நமக்கு சத்குருவாக இருக்கிறான். இறைவனை தவிர வேற யாருமே இல்லை. கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வார்னு சொல்லுவாங்க. நம்மளை யாரும் கவனிக்கலேன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு குற்றச்செயலில் ஈடுபட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளை கண்காணிக்கிற ஒருத்தர் இருக்கிறான்னு நினைச்சா அந்த அற வழி பெறல மாட்டோம். அந்த அறத்தோட விரும்பணும். முதல்ல அறம் செய்ய விரும்புன்னு சொல்லும் போது அந்த விருப்பம் இருந்தா, அந்த நாட்டம் இருந்தா, அந்த தேடுதல் தேட்டம் என்பது இருக்கும். அதுல நம்ம உயர்வு பெற முடியும், உய்வு பெற முடியும் என்று கூறி நல்லதொரு சிந்தனை, நல்லதொரு விளக்கம், கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த அன்பு கலந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்னும் தேடுவோம், தேடிக்கிட்டே இருப்போம். தேடலோட நிறுத்தாம ஆராய்ச்சி செய்து விளங்கிக் கொள்வோம். அறியாமை அகலும், விழிப்புணர்வு பெருகும். நன்றி, நன்றி. வாழ்வோம், வெல்வோம். நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்வோம். நன்றி, நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? அந்த விழிப்புணர்வு நிலையவே சாட்சியாக ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அங்கதான் இறைவன் இருக்க. விழிப்புணர்வு நிலையே சாட்சியாக ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம். அதுதான் அந்த இடத்த தான் நான் சொல்ல வரணும்னு நினைக்கிறேன். எப்படியோ தெரியல. நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஒரு புரிதலுக்கு எல்லாமே சரிதான். புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சொல்றோம். விழிப்புணர்வுனா என்ன? அது ஒரு உணர்வு நிலைதான். உணர்வு நிலை. அந்த உணர்வு வந்து யாருக்கும் துன்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து யாருக்குமே கஷ்டம் கொடுத்துடக்கூடாதுப்பா. நம்ம செய்யக்கூடிய செயல், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் கவனமா பேசணும், செய்யக்கூடிய செயலெல்லாம் கவனமா செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே செய்யறோம் பாருங்க. அந்த உணர்வு நிலைக்கு பேரு தான் விழிப்புணர்வு. நம்ம யாருக்கும் துன்பம் தந்துடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு மன மகிழ்ச்சியை, ஒரு உற்சாகத்தை, ஊக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்து இருக்கு இல்லையா உள்ளுக்குள்ள, அதுதான். அதாவது மனசாட்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து விழிச்சுக்கணும், அது விழிப்போட இருக்கும். அது வந்து தூங்கிருச்சுன்னா அதான் அறியாமைன்ற, தூக்கத்துல மயக்க நிலையில இருந்துச்சுன்னா அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால மயக்கத்துல இல்லாம, தூக்கத்துல இல்லாம விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிற கருத்துல சொல்லப்பட்டது. யாருக்கும் துன்பம் வந்துடக்கூடாதுன்ற நோக்கத்துல சொல்லப்பட்டது அந்த வார்த்தையை பிடிச்சுக்க வேண்டாம். அந்த உள்ளர்த்தத்தை நீங்க சரியாத்தான் சொன்னீங்க. நன்றிங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா.
மிக்க நன்றி. நிறைய விஷயம் கத்துக்கிறோம். நன்றி. வேற யாரும் இது சொல்லலைன்னா நிறைவு செஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.